பாருங்க, இதுதான் வந்து ஈரப்பசை இல்லாத இடம். இந்த இடம் வந்து ஈரப்பசை இல்லாத, இது வந்து இப்ப பாலாத்து வாட்டர் தொட்டின்றாங்க. ஆனா உள்ள தொட்டிக்குள்ளதான் தண்டிக்கிற தம்பி. இதுக்கு அடியில வந்து ஈரப்பசை இல்லை. இது பாருங்க, அப்படியே நான் மேல போறேன், அப்படியே பேக்ல போறேன் பாருங்க, ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிடும் பாருங்க. ஈரம் இருந்தாதான் ஜாயிண்ட் ஆகும். இங்க பாருங்க, ஜாயிண்ட் ஆயிடுச்சு பாருங்க. இதுல இருந்து ஈரம் ஸ்டார்ட். இங்க பாருங்க, இதெல்லாம் ஈரம் இருக்கிற இடம். இதெல்லாம் ஈரம் இருக்கிற இடம். அதை விட்டா இங்க ஈரம் இல்ல. இதுல இருந்து ஈரம் ஃபுல்லாவே அந்த கார்னர் வரையும் டைல்ஸ் ஒட்டிக்கிறாங்க பாருங்க, அது வரையும் ஃபுல்லா ஈரம் தான் இருக்குதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அது பாருங்க, பள்ளம் இதுலயே எந்த இடத்துல பள்ளம் இருக்குதுன்றது அதை காட்டி பாருங்க. அதுலதான் மோட்டர் போட்டு வெளியே தண்ணி எடுக்கிற இடம். இது பாருங்க, அப்படியே ஜாயிண்ட் ஆயிடும் பாருங்க. எந்த இடத்துல இருக்குதோ பள்ளம் இருக்கிற இடத்துல டக்குனு ஜாயிண்ட் ஆயிடும். அப்படியே இது பாருங்க, வரம் பாருங்க, பாயிண்ட் பார்த்த இடத்துல பாருங்க, பாருங்க அப்படியே ஜாயிண்ட் ஆயிடும். ரெண்டாவது இது பாருங்க, பாதம் வைக்கிறேன், அப்படியே ஜாயிண்ட் ஆயிடும் பாருங்க. பாருங்க பிச்சா எடுக்க பாருங்க, அவ்வளவுதான். இது வந்து பள்ளமான ஏரியா. இந்த காலை எடுக்கிற பாருங்க, மெயின் வந்து பாதம் தான் என்னுடைய பாதம். இவரன் காலை எடுக்கிறேன், அது தனியாக வெஞ்சிட்டு பாருங்க. பாருங்க, காலை வைக்கிறேன், பாருங்க ஜாயிண்ட் ஆயிடும் பாருங்க. காலை எடுக்கிறேன் பாருங்க, விரிஞ்சிட்டு பாருங்க. இது வந்து பள்ளமான ஏரியா. உள்ள வந்து இதுலதான் மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கணும். பாருங்க, இந்த ஆயுதம் தான் அப்படி சொல்லுதுன்னு பார்த்தா இன்னொரு ஆயுதத்தை எடுக்கிறோம் பாருங்க. கரெக்டா இந்த கல்லு தான் பாயிண்ட். இந்த கல்லாண்ட காட்டும் பாருங்க. இங்க பாருங்க, இத சுத்தியே வரேன், எங்க காட்டுதுன்னு பாருங்க நீங்களே. ஒரு ராடு திரும்பிச்சு, ரெண்டாவது ராடு வந்து பாருங்க, ரெண்டாவது ராடு வந்துருச்சு. அங்க பாருங்க, அந்த செங்கலுக்கு தான் பாயிண்ட் கரெக்டா அந்த இடத்துல காட்டுது. இந்த பக்கம் தண்ணி இருந்தா இப்படி திரும்பிடும், தண்ணி இருக்கிற திட்டா திரும்ப. ரெண்டாவது சுத்தி வர பாருங்க, இங்க பாருங்க, கீழே பைப் இருக்கு, அந்த பைப்பு தான் முச்சுக்கிறோம், மேல திரும்பிட்டு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இங்க பாருங்க, அந்த ரவுண்டு கரெக்டா அங்கதான் அடிக்குது பாருங்க. பாருங்க கரெக்டா அந்த செங்கல் கீழே வச்சுக்கிறேன் பாருங்க, அதுதான் அடிக்குது. சுத்தி வர அவங்க இருக்குது, நல்லா வீடியோ பாருங்க. இங்க பாருங்க, பாருங்க சுத்தி வந்துட்டேன், ரவுண்டு ஃபுல்லா அந்த செங்கலை தான் அடிக்கிறது, வேற எங்கேயுமே காட்டல பாருங்க. ரெண்டாவது இது வந்து பாயிண்ட். இது பாருங்க, அப்படியே ஒரு வேலையை வச்சிட பாருங்க. தண்ணி இருந்தாதான் இந்த சுவர் சுத்தம், தண்ணி இல்லைன்னா சுத்தாது. தண்ணி இல்லாத இடத்துக்கு வந்து காட்டுறேன் பாருங்க, அப்படியே தண்ணி இல்லாத இடத்துக்கும் வந்து காட்டுறேன். இங்க பாருங்க, இது தண்ணி இருக்கிற இடம். தண்ணி இல்லாத இடத்துக்கு அப்படியே முன்னாடி வரும் பாருங்களேன், முன்னாடி வரும் பாருங்க. அந்த ரோலிங் எப்படி சுத்துது நீங்களே பாருங்க, பார்க்கலாம் வீடியோல நல்லா பாருங்க. பாருங்க என்ன போச்சு பாருங்க, இங்க தண்ணி கிடையாதுன்னு அர்த்தம். இப்படியே பின்னாடி பேக்ல போற பாருங்க, செங்கல் ஒண்ணு வச்சிருப்போம் பாருங்க, அதான் பாயிண்ட். பாருங்க அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களே. நேச்சுரலா பார்த்து கொடுக்குற நீரோட்டம். சும்மா ஏதோ வந்தோமா போனோமா அப்படிலாம் நம்ம கிட்ட கிடையாது. நேரம் நேச்சுரல்ல எல்லாமே தத்துரூபமா பார்த்து கொடுக்குறேன்.
இங்க பாருங்க ரோலிங். இதே பேக்ல போவோம் சாமி, எனக்கு முன்னாடி எனக்கு துப்பு இல்ல, பேக்ல போவோம் அன்னைக்கலாம் நீங்க பாருங்க, அதே பேக்ல போற பாருங்க எப்படி சுத்துது நீங்களே பாருங்க பார்க்கலாம். இங்க பாருங்க என்ன போச்சு பாத்தீங்களா? ஒரு பாயிண்ட் உள்ள கொடி வந்து ஓடும், அது உள்ள மாறி போச்சுன்னா சுத்தாது, அங்க தண்ணி இல்லைன்னு அர்த்தம். இங்க பாருங்க அப்படியே முன்ன வர பாருங்க. இங்க பாருங்க இதுதான் பாயிண்ட்னு காட்டுது. ரெண்டாவது துள்ளி விதமா உட்காந்து காட்டுற பாருங்க. இங்க பாருங்க இது தண்ணி இல்லாத இடம், தண்ணி இருந்தா சுத்திடும். அங்க பாருங்க அப்ப கூட வாட்டர் வருது பத்தீங்களா? அங்க பாருங்க இந்த வந்து பாயிண்ட் பாக்குற இடம் வெகுது பாருங்க. இந்த அம்பு கரெக்டா எங்க இருக்குது அங்கதான் காட்டும், இல்ல அந்த பக்கம் இருந்தா அங்க காட்டும். இங்க பாருங்க எங்க காட்டுது பாருங்க, எப்படி திருப்பினாலும் அப்படிதான் வரும். இங்க பாருங்க அப்படியே வர தண்ணி இருக்கிறத வச்சு காட்டுற மாதிரி, தண்ணி இருந்தா சுத்திடும். இங்க பாருங்க வைக்கிற பாருங்க, சுத்தம் பாருங்க. இந்த வைப்ரேஷன்ல தான் என் கையே ஆடுது, அதை விட்டுட்டு அதுலதான் சுத்தரெல்லாம் கிடையாது, சும்மா அப்படி பிடிக்கிற அவ்வளவுதான் கண்டி. அது பார்த்து தான் சுத்துது கண்டி, கீழே இருக்கிற பைப்பு தான் பிடிச்சது, அதுதான் சுத்துது. நீங்க வீடியோல என்ன பாக்குறது, சாமியை கையாடுறாருன்ற மாதிரி தெரியும் உங்களுக்கு, நல்லா உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க வெளியே வேற இடத்துல இருக்கிற பாருங்க, இந்த சுத்தறது இருக்கணும்ல. இங்க பாருங்க இப்ப கூட பாயிண்ட் தான் காட்டுது பாருங்க. மெயின் வந்து பாதம் தான், என்னுடைய பாதம் மெயின். யூடியூப் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்ரீ குரு நீரோட்டம் போட்டிருப்பேன். அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்க எப்படி எப்படி பாக்குற நீரோட்டம்ன்றது தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க இதெல்லாம் இருந்தா ஒரு அசைவாது இருக்கணும்ல. இங்க பாருங்க ஜாயிண்ட் பாருங்க, ஒரு கருவி போய் சொன்னா கூட இன்னொரு கருவி கரெக்டா காட்டுது பாத்தீங்களா? இது வந்து பள்ளம், இந்த பள்ளம் ஏரியாலதான் மோட்டர் போட்டு தண்ணி எடுத்து 3 கருவியில பார்த்திருக்கேன். இப்ப இன்னொரு கருவியில பாக்குறேன் பாருங்க. மூணு கருவியில பார்த்திருக்கேன், இன்னும் 2 கருவி 3 கருவியில பாக்குறேன் பாருங்க. என்ன சாமி நீங்க கையில ஏதோ ஒண்ணு வச்சிருக்கீங்களா பொருள், அது என்ன பொருள் நீங்க கேட்கலாம். ஒண்ணுமே கிடையாது, சாதாரண ஒரு கொலுசு வச்சிருக்க கையில, வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க ஒரு 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 கொலுசு, வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் இப்ப பாருங்க இருந்ததுன்னா சுத்திரம். எல்லா வீடியோ ஜூம் பண்ணி நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். பிரஷர் எப்படி இருக்குது என்றது அதுவே காட்டிடும். அதுல ஒரு கம்பி, செப்பு கம்பி பிடிச்சி அதனாலதான் கையை பிடிச்சிருக்கேன், எனக்கு அதை கூட தொடல, அது பார்த்துதான் ஜூம் ஆகுதாங்க பாருங்க. சாதாரண ஒரு வெள்ளி கொலுசுங்க, அது வேற ஒண்ணுமே கிடையாது.
இப்போ நம்ம தண்ணி இருக்கிற இடத்துல பாக்குறோம். இந்த ரோலிங் வந்து தண்ணி இல்லாத இடத்துல அடிக்கணும். ஏன்னா அடிக்கிறா நீங்களே பாருங்க. அடுத்தது காட்டுறா எப்படி இருக்கு பாருங்க நீங்களே. தண்ணி இருந்தாதான் இப்படி சுத்தம், தண்ணி இல்லைன்னா சுத்தாது. இங்க பாருங்க தண்ணி இல்லாத இடத்துல அடுத்தது காட்டுறோம் பாருங்க. இங்க வாங்க, அந்த ரோலிங் வரணும் இல்லை, நானும் ரொம்ப நேரம் கூட பிடிச்சிருக்கேன் பாருங்க. அங்க பிடிச்ச மாதிரி தான் இங்க பிடிச்சிருக்கிறேன் பாருங்க. அந்த ரவுண்டு ரோலிங் இங்க அடிக்குதான் நீங்களே பாருங்க. நல்லா வீடியோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்றேன்னு. காத்துல அசைத்து வேற, ரோலிங் அடிக்கிட்டு வேற. இங்க பாருங்க, அது பாட்டுல எங்கன்னா ஒரு ரோலிங் என்ன இருக்கா பாருங்க. ஒரு செப்பு கம்பியில தான் பிடிச்சிருக்கிறேன், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த கொலுசை கூட கையில பிடிக்கல நானு. இது வரையும் எங்கன்னா ரோலிங் இருக்கா பாருங்க. இவ்வளவு நேரம் கையில பிடிச்சிருக்கேன், ரோலிங் எங்கன்னா இருக்கா பாருங்க. இல்ல. இப்போ பாயிண்ட் அந்த வரம் பாருங்க. இங்க அந்த ரோலிங் இங்க எப்படி பாருங்க. சாதாரண ஒரு கொலுசு தாங்க, வேற ஒண்ணுமே பண்ணல. மூலப்பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா கால் பாதம் தான். பாருங்க இந்த ரோலிங் அங்க இருக்கணும்ல, ஏன் இல்ல இவ்வளவு நேரம் காட்டணும் உங்களுக்கு வீடியோல. இங்க பாருங்க இங்க எவ்வளவு ரோலிங் அடிக்குது பாருங்க. நேச்சுரலா பார்த்து கொடுப்பேன் எப்பவுமே. நீரோட்டம் பணம் காசுன்றது அப்புறம், மெயின் வந்து தண்ணி எடுத்து கொடுவது தான் எனக்கு ஐயா கொடுத்த வரப்பிரசாதம். இங்க பாருங்க ரோலிங்க பாருங்க எப்படி இருக்கு. இந்த ரோலிங் அங்க அடிச்சிருக்கணும்ல, அடிக்கல. இது ஒரு பொருள்ல பார்த்திருக்கேன். ரெண்டாவது இன்னொரு ஆயத்திலையும் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. சும்மா மேல ஒரு கம்பில ஒரே ஒரு விரல்ல மாட்டின்னு கிடங்க. நானு வீடியோ நல்லா உத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன செய்யறான்றது தெரியும். இது பாருங்க ஒரே ஒரு விரல்ல மாட்டிருக்கேன், அதுதான் ரோலிங் சொன்னது. நான் சும்மா நின்றுக்கிறேன், அவ்வளவுதான். மெயின் ஜாயிண்ட் மூலப்பொருள் கால். இந்த ரோலிங் அங்க இருக்கணும்ல. இங்க பாருங்க அடுத்த பொருளையும் செக் பண்ணி காட்டுற பாருங்க. இல்ல சாமி நீங்க ஒன்னத்தையும் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லுங்க, அதையும் நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து கோல்டு செயின், இது வேற ஒண்ணுமே கிடையாது. இது வந்து கோல்டு செயின். இங்க பாருங்க தண்ணி இல்லாத இடம் இது. இது தண்ணி இல்லாத இடம். அதே மாதிரி ரோலிங் அடிக்கணும். அடிச்சாதான் உங்களுக்கு தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். இல்லையா தண்ணி இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க ஏன்னா ஒரு ரோலிங் இருக்கா பாருங்க. இல்ல சாமி இந்த இடத்துல ஏற்கனவே பார்த்துட்டேன், நீங்க வேற இடம் காட்டுங்கன்னா அது வேற இங்க காட்டுற பாருங்க. இந்த பக்கம் காட்டுற பாருங்க. இதுல என்ன ரோலிங் இருக்குன்னு பாருங்க. சுத்தி வர ஒரு ரோலிங் அடிக்கும் தண்ணி இருந்தா. தண்ணி இல்லையா அதுவே அடிக்கவே அடிக்காது, அப்படியே இருக்கும். இங்க பாருங்க அப்படியே வச்சிருக்கேன். இப்ப நான் தண்ணி இருக்கிற இடத்த திரும்ப காட்டுற பாருங்க எப்படி இருக்கு, நீங்களே வீடியோல பாருங்க. தண்ணி இல்ல அப்படி இருந்தது தயவு செய்து எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து நேச்சுரலா பார்த்து கொடுக்குறேன். இங்க பாருங்க இது வந்து இந்த கோல்டு செயின்ல கூட கையை பிடிக்கிற பாருங்க. இங்க பாருங்க இந்த இடத்துல ரோலிங் எப்படி நீங்களே பாருங்க.
இந்த ரோலிங் அங்க இருந்தீங்களா பாத்தீங்களா? நான் காட்டின பாருங்க வீடியோல, இங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த ரோலிங் இருந்தாதான் தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். பணம் காசு செலவு பண்றது முக்கியம் இல்ல, போர் போட்டா தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத வரணும், அதுதான் வந்து பாக்குறது. சும்மா நானும் பார்த்துட்டு போற சாமிலாம் நான் கிடையாது. இங்க பாருங்க, ஒரே அப்படி பிடிச்சுனுக்கிறேன், அவ்வளவுதான். அது பாருங்க, அது வேலையை பார்க்குது பாருங்க. பாருங்க, அது பாருங்க ரோடிங் அடிக்க போறேன். அந்த இடத்துல காட்டினேன், இந்த மாதிரி சுத்தி இருக்கணும்ல, ஏன் சுத்தல இது? அவ்வளவு நேரம் உங்களுக்கு காட்டினேன். தண்ணிலாம் ஒரே ஒரு வாட்டை கூட காட்டாது அது. இங்க பாருங்க என்ன ரோலிங்ன்றத நீங்களே பாருங்க போல. இந்த ரோலிங் அங்க இருக்கணும்ல. இன்னும் 2 பொருள்ல செக் பண்ணி காட்டுறேன், அதையும் பாருங்க. பாருங்க போக போக ஸ்பீட பாருங்க எப்படி இருக்குன்னு. அம்மா அப்படிதான் பிடிச்சிருங்க, ஒண்ணுமே பண்ணல, அதுதான் அது வேலையை பார்க்குது. கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் எனக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. நான் எங்க போய் காலேஜ் படிச்சுட்டு அங்க வந்தேன். இங்க பாருங்க, கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். சும்மா ஒரே ஒரு கோல்டு செயினை தான் கையில பிடிச்சிருக்கிறேன். எப்படி இருக்கு நீங்களே பாருங்க பார்க்கலாம். என்ன ஸ்பீடு பாருங்க. இந்த ஸ்பீடு அங்க இருந்திருக்கணும்ல, தண்ணி இல்லாத இடத்துல ஏன் இல்ல? பாருங்க போக ஸ்பீடு அதிகமாகுது பாருங்க. இன்னும் வந்து 3 பொருளை செக் பண்ணி காட்டுறேன், அதையும் பாருங்க.